இந்தியன் ஆர்மி அவங்கெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு கோர்ட்ல நடந்த விஷயம். ஆனா எங்களுக்கு இதெல்லாம் விட ஒரு மெயினான பதில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நான் வந்துட்டு குறுகிய வட்டத்தில் நினைச்சிட்டு இருந்தோம். இது குறுகிய வட்டம் இல்ல, நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வடநாட்டுக்கும் போயிருக்கு. அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க, அதாவது சிப் எடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராம்ல சர்ன்னு ஏறிட்டு இருக்கோம் மண்டைக்கு. அது வந்துட்டு டிலீட்லாம் பண்ண முடியாது. இது ஒன் டைம் சைனா பீஸ், சரியா? அது இருக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் அதுவே உடஞ்சி அதே போனாதான் உண்டு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. ஸ்டில் சிஜேபி இவங்களோட ப்ரொட்டஸ்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்திய மாணவர்கள், ஒட்டுமொத்த மாணவர்கள்னு சொல்லலாம், இனிஷியேட் பண்ணது, எடுத்துகிட்டு வந்துட்டு முன்னாடி நின்னது பார்த்தீங்கன்னா சிஜேபி. எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ பார்க்கும்போது அந்த டைமில் 49க்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸுக்காக போராடினாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள நம்மளுக்கு பார்த்ததும் கிடையாது. எனக்கு இப்போ இவங்கள பார்க்கும்போது அவங்கள பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன வித்தியாசம்னா, அன்னைக்கு கம்மியான ஆட்கள் தான் அந்த போராட்டத்தில் போய் நின்னவங்க. இன்றைக்கும் ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது 1930 சுதந்திரத்துக்காக போராடினவங்கள எப்படி போட்டு வெள்ளையர்கள் அடிப்பாங்கன்ற ஒரு காணொலியும், இன்னைக்கு அந்த ஜந்தர் மந்தரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட்டை எப்படி அவங்க அடிக்கிறாங்களோ, அதாவது இங்கே யார் வந்துட்டு ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஒரு டிஃபரன்ஸ் இல்லை, மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்கள விட இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க காட்டிடுச்சு. அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பார்டர், அதாவது இந்தியன் ஆர்மி அவங்கெல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒவ்வொரு காணொலியும் என்ன வருதுன்னா, ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சிஆர்பிஎஃப், போலீஸ், இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவங்களோட ஹக்கு, அது ஹக்குன்னா உரிமை, அது அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம். அடுத்த ஜென்ரேஷன், வெறும் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் அவங்கள அடிக்கிறீங்களோ அவங்களோட குழந்தைங்களும், உங்களோட குழந்தைங்களும் நாளைக்கு இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ்வாங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில், அதுக்காக மட்டும்தான் அந்த மாணவர்கள் வந்துட்டு போராடுறாங்க. தயவு செய்து நீங்கள் கூட நின்று போராடலனாலும் நீங்கள் ஒதுங்கி இருங்க, அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒதுங்கி இருங்கன்னு கூட நான் சொல்ல வரல, கண்டுக்காதீங்கன்னு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்கன்னு கூட கேட்கல. என்ன கேட்குறேன், நேற்று கேட்டுட்டு தான், உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உள்ளே இருக்கவங்கள ப்ரொடெக்ட் மட்டும்தான் பண்ணணும். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணாதீங்க. எதுக்கு வந்துட்டு ஒரு குழந்தைய அடிக்கிறது? இவ்வளோ ஏன் நீதி அரசர் இருக்கார் தெரியுமா? ஆமாம், அவருக்கு இன்னைக்கு அதாவது அட்வொகேட் வந்துட்டு ஒருத்தர் போய் கொடுக்குறாரு, மனு கொடுக்குறாரு. அந்த இடத்துல அவரோட ஆதங்கம், குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாங்க, அந்த ஆதங்கத்தில் அவர் பேசுறாரு. பேசும்போது இதை பற்றிலாம் பேசுறதுக்கு டைம் இல்லை, எடுத்துகிட்டு போங்க, இதெல்லாம் பற்றிலாம் பேச முடியாது. அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களுக்கு வந்து முக்கியமான வேலைங்க நிறைய இருக்குது. அவங்க அதானியோட கேஸு, அம்பானியோட கேஸு, இதெல்லாம் எடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் தீர்ப்பு தரணும்ல அவங்களுக்கு. ஒரு விஷயம் உண்மை, சுப்ரீம் கோர்ட்டில் இந்த இந்திய மாணவர்களுக்காக நேரம் ஒதுக்க டைம் இல்லை. தில்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்குனாக்கா, நீங்கள் வந்துட்டு ரொம்ப வைலன்ஸை முன்னெடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு போலீஸையும் சரி அந்த பிஎஸ்எஃப் வீரர்களையும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டுட்டு எங்களுக்கு வந்துட்டு உங்கள் சைட்லேருந்து பதில் மனு தரணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, வைலன்ஸ் ஏன் பண்ணீங்கன்னு சொல்லி கேள்விலாம் கேட்டாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க. இது கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வருது. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கணுமா? அவங்கெல்லாம் குழந்தைங்கள, ஸ்கூல் குழந்தைங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டு நல்லது கெட்டது என்னன்னு எடுத்து சொல்கிற போலீஸு, தப்பு பண்ணால் தட்டி கேட்க வேண்டிய போலீஸ் தப்பு பண்ணுறாங்க, அவங்கள போய் கேள்வியா கேட்கணும். அதுதாங்க சட்டத்தில் வந்துட்டு லூப்னு இருக்குது, இது ஸ்டில் இருக்குது. அடிப்படை சட்டமே மாத்திரம் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பேச போகிறது எதை பற்றி, கரண்ட் சிச்சுவேஷனில் என்னவோ அதான் பேச முடியும். அதை தவிர இல்லையே, இதில் நிறைய லூப் இருக்குது. இந்திய அரசாங்கத்தில் நிறைய அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை அடித்தாங்க அதனால நாங்கள் அடித்தோம், எங்களை அடித்த வீடியோ இருக்கு. ஆனால் ரியாலிட்டியில் இவங்க பண்ண வீடியோ எக்கச்சக்கமாக இருக்குது. 10 வயசு குழந்தைய என்ன பண்ணீங்க, எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வொகேட் வச்சாங்க, அதுக்கான வீடியோஸை வச்சாங்க, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சாங்க. அதுக்கு இவங்க கிட்ட பதில் மனு கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல உடனே வந்துட்டு எந்த ஒரு தீர்ப்பும் கொடுக்க முடியாது, பதில் மனு எடுத்துட்டு வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது தள்ளி வச்சிருக்கு, இன்னைக்கு கோர்ட்டில் நடந்த விஷயம். ஆனால் எங்களுக்கு இதெல்லாம் விட, எனக்கு தெரிஞ்சு இந்த பதிலெல்லாம் விட ஒரு மெயினான பதில் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து நான் வந்து ஒரு காணொலியே போட்டேன். பார்டரில் இருக்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அவங்க வாயை திறந்து பேசணும், அவங்க பாதுகாக்கிறதுக்கு, அவங்கள விட்டால் வேறு யாரையும் பாதுகாக்கிறதுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஆர்மி ஆஃபீஸர்ஸும் அவங்களோட வாய்ஸை கொடுத்துருக்காங்க. நாங்கள் பார்டரில் இருக்கோம், எங்களோட டியூட்டியை நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வர முடியாது. ஆனால் அவங்க சைட்லேருந்து ஒரு குரல் எழுப்பியிருக்காங்க. போலீஸ்கிட்டையும் சரி, பிஎஸ்எஃப் செக்யூரிட்டியும் சரி, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சிஆர்பிஎஃப் ஜவான்கிட்டையும் சொல்லி, அவங்ககிட்டயும் சரி. ஜவான், இது நீங்கள் எதிர்பார்க்காதது என்னன்னா, நிஹால் சிங், இவங்க பஞ்சாபிஸ். அதுவும் வந்துட்டு இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. 1699 1699 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா சீக்கியர்களுக்கு வந்து ஒரு 10வது குருன்னு சொல்லியிருக்காங்க, கோபிந்த் சிங். அவங்க தான் வந்துட்டு இந்த கல்சான்ற ஒரு டீமை உருவாக்கியிருக்காங்க.
அதை வந்து இவங்க ஃபாலோ பண்றாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஆயுதம் எப்பவுமே இருக்கும். இந்த ஆயுதத்தோட பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜந்தர் மந்தர் வர சொல்லவே பாத்தீங்கன்னா அது ஒரு ரெவல்யூஷன் மாதிரி ஆயிப்போச்சு. நான் இப்போ இந்த வார்த்தை சொல்ல போறேன், இதை மக்கள் எப்படி எடுத்துப்பாங்க எனக்கு தெரியாது, என்ன நெகட்டிவ் எடுத்துனாலும் பரவாயில்ல. எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்தது அவங்களெல்லாம் பார்த்து போலீஸ் பயப்படும் போது. அங்க ரீசன் என்னன்னா இவங்களுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே வந்துட்டு அலோ பண்றாங்க, ரூல் இருக்கு. ஏன் சொல்லு? அவங்க அந்த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணதுனால இல்ல அவங்களோட மத நம்பிக்கையில அவங்களோட கத்தின்ற ஒரு ஆயுதம் எப்பவுமே இருக்கணும். முடிய வந்து வெட்டக்கூடாது. ஸோ ஒரு 5 ரூல்ஸ் இருக்கு. அந்த 5 ரூல்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 5 நம்பிக்கை அந்த கடவுள் நம்பிக்கை மாதிரி. அதனால தான் அவங்க கையில எப்பவுமே ஆயுதமும் இருக்கு. அதுல முதல் ஆயுதம் என்னன்னாக்கா கிர்பான்னு சொல்றாங்க. அந்த கிர்பான்னாக்கா அந்த வாள் இருக்குல்ல, அரிவாள், அதை தான் குறிக்குது. அநீதிக்கு எதிரானது இது. ஸோ அநீதி இங்க நடந்திருக்கு, கரெக்டா இருந்தது. அந்த அநீதிக்கு என்ன பயத்தை கொடுக்கணுமோ அதை காமிச்சிட்டாங்க. அதை காமிச்சிருக்காங்க. போலீஸ் கெஞ்சுறாங்க, கொஞ்சம் அப்படி ஓரமா போய் நில்லுங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க, சாரி மன்னிப்பு, எவ்வளவு காணொலி இருக்கு. அதுக்கப்புறமா கேஷ்னாக்கா வெட்டப்படாத முடி, புனிதத்தையும் மன வலிமையும் இது குறிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரானா இவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு வளையம் இருக்கும், காப்பு. இது வந்து இரும்புல இருக்கும். இறைவனுடைய பிரிக்க முடியாத பிணைப்பாக குறிக்கிறது. கடவுளுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் மாதிரி. அது கங்கா மர சீப்பு, இவங்க கையில ஒரு சீப்பு எப்பவுமே இருக்கும். இது என்ன சொல்றதுனாக்கா தூய்மையும் ஒழுக்கத்தையும் குறிக்குதுன்னு. அதுக்கப்புறம் கச்சேரானா சிறப்பு உள்ளாடை, அது வந்து சுய கட்டுப்பாடு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ரூல்ஸை இவங்களே பில்ட் பண்ணி அதை ஃபாலோ பண்றாங்க. ஸோ ஒரு இடத்துல நம்ம கூட்டத்தில் பப்ளிக்கை பார்க்க சொல்ல எல்லாரும் நார்மலா ஒரே மாதிரி இருப்போம். ஆனால் சிங்க பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல எவ்வளவோ இருக்கும், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்களோட சொந்தத்தை பந்தத்தை விட்டுட்டு இங்க இருக்க மக்களுக்காக வராங்கனாக்கா ஆக்சுவலி இதை வந்து ஒரு ஆர்மி பண்ணணும், ஒரு போலீஸ் பண்ணணும். ஆக்சுவலா அது எனக்கு இது உங்களை பத்தி கொஞ்சம் முன்னாடி தெரியும். ஆனா நிறைய பேர்கிட்ட வந்து இவங்ககிட்ட ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு. பட் ஆனால் இவங்ககிட்ட இருக்க ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் என்னன்னா, இவங்ககிட்ட இந்த டிசிப்ளினும் அந்த ஒழுக்கம்னு சொல்றாங்கல்ல, அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு விஷயத்துல இவங்க கரெக்ட்னு நம்பிட்டாங்கன்னா அதுக்காக உயிரை கூட கொடுப்பாங்க. அதாவது ஒருத்தவங்களோட ட்ரிகர் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல, இவங்க கூட விளையாடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு இவங்க மேலே ஒருத்தர் கை வச்சு இது ஒரு ட்ரிகர் ஆச்சுன்னா, இந்த சொசைட்டி இருக்குல்ல, இவங்களோட சொசைட்டி ஒரு பெரிய சொசைட்டி. இப்போ பஞ்சாபிஸ் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வியாபாரா இருக்கு. ஆக்சுவலா ஏன் பயப்படுறாங்க தெரியுமா போலீஸ்? இது ட்ரிகர் ஆகும், இது மத கலவரம் மாதிரி ஆயிடும். இது அப்படி அது ஒரு விஷயம். ஆனா சரி, ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வைக்க பயப்படல, இவங்க வந்தவனே ஏன் பயப்படுறாங்க? ஆயுதம் இருக்கு கையில, அதுக்கு மட்டும் கிடையாது. இவங்க இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சாலும் எல்லா ஊர்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, அப்படி நம்ப மாட்டாங்க, எல்லாருக்கும் வந்துட மாட்டாங்கன்னு. ஆனா இவங்க மேல கை வச்சா ஹோல் பஞ்சாபே வரும். ஆல்ரெடி பஞ்சாப்ல ஜெயிச்சது யாருன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஆம் ஆத்மி. பிஜேபி தான் இருக்கிறதுலே அங்க டவுன். அதுதான் அதுலயும் பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அங்க நடந்தது வந்துட்டு பேலட், இவிஎம் மிஷினும் இல்ல. அது அவங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க அதுதான் மாத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷன் அவங்க வச்சு அதை ஃபாலோ பண்றாங்க நம்ம ஊர் ஆளுங்க. சரி, ஓகே, நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அங்க போய் வீடியோ எடுத்து போடுறாங்க. அதுல இந்த எடிசன் vlogன்னு சொல்லி நான் சொல்லுவேன். அவர் vlog தான் நான் பார்த்தேன், அவங்க சிங்க காமிச்சாரு அவரு. அதுக்கப்புறமா அது மட்டும் இல்ல, கரண்ட் அப்டேட் பண்ணிட்டே இருக்காப்ல. ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் என்ன நடக்குது சிச்சுவேஷன். இப்ப சிஆர்பிஎஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்களாம். சோ எனி டைம் என்ன வேணா நடக்கும்ன்ற ஒரு பதட்டத்தோட தான் இருக்கும். ஆனா இந்த பதட்டத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு டீம் தமிழ்நாட்டுல வேற லெவல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த டீமை வந்துட்டு நம்ம மக்களோட சேர்த்து பேசுறதா இல்ல இவங்க வந்துட்டு வேறு கிரகத்துல இருந்து வந்தாங்களான்றது மட்டும் நமக்கு ஒரு புரியாத புதிராவே இருக்கு. அதாவது நீங்க பண்ணுங்கப்பா, நீங்க பண்ணுங்க, ட்ரோன் விடுங்க, ராக்கெட் விடுங்க, நீங்க என்ன விடுங்க. கடவுளே ஐயோ அப்பா கெஞ்சுறாங்க, நீங்களா திருந்த மாட்டீங்க. இதான் பரவாயில்ல. ஒரு தியேட்டர்ல போயிட்டு 200 ரூபா டிக்கெட்டுக்கு நீங்க 300 ரூபா வாங்குறீங்க, 200 ரூபா டிக்கெட்டுக்கு 1000 ரூபா வாங்குறீங்க, சண்டை வீடியோ எடுத்து போடுறாங்க. எங்க விஜயன் என்ன சொல்றாரு நாங்க அதான் கேட்போம் அப்படின்றாங்க. சரி என்னடா யூ ஸ்டில் இப்படியே தான் இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு சொல்லதான் நானும். சரி, நார்த் இந்தியால சில பேர் அப்படியே இன்னொரு குரூப் இருக்கு, இந்த குரூப் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே இன்னொரு குரூப் இருக்காங்க. அந்த முத்துக்குமார்ல நம்ம பாஸ்ல இருந்தார் பத்தியா, அவரும் பாத்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்டோட ஆஃபீஸ் சென்னையில போயிட்டு இந்த போராட்டத்துல அவங்களோட பங்கெடுத்து அவங்க பேசினாங்க. அதாவது இங்க நீட்ன்றதே பாத்தீங்கன்னா ஒரு நீதிக்கு எதிரானது. இங்க வந்துட்டு நீட்ல பாஸ் பண்ண அளவுக்கு கூடிய எல்லா பொருளாதாரமும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் இல்லை.
ஸோ எல்லாருக்குமே இல்லாதப்ப நம்ம அதை பத்தி யோசிக்க கூட கூடாது. அப்படி இருக்கும்போது நீட்டுன்றத ஒண்ண எடுக்கணும். ஸோ மக்களுக்கான அரசு அந்த மக்களுக்காக தான் சிந்திக்கணுமே தவிர்த்து வேற யாரோ கார்பரேட்டுக்கு சிந்திக்க கூடாது. அதை அவர் பேசினாப்ல நிறைய பசங்க பாட்டு பாடிட்டு மோட்டிவேட் பண்ணிட்டு சென்னையில் பார்த்தீங்கன்னா SFI ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நின்ன உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அங்கே அராஜகம் பண்றாங்க. போலீஸ் வந்து கை வச்சு உனக்கு ரிமாண்ட் அடிச்சிருவேன் நான் அவ்வளோ உள்ள தூக்கி போட்டுருவேன் உள்ள தூக்கி போட்டுருக்கேன். அப்போ ஒரு ஃபைட்டை பார்த்தேன் நான். அது என்னன்னா ஆர்குமெண்ட் கையில் இல்லை. ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஒரு பொண்ணு சொல்லுது அது எப்படி நீங்க பண்ணுவீங்களா நீங்க பாப்பமா என்ன பண்ணுவீங்க நீங்க அப்படின்னு கேஸ் போடுவீங்களா எப்படி போடுவீங்க நாம பாக்குறோம் அப்படின்னு தைரியமா பேச சொல்ல ஐயோ நமக்கு கிடைக்கிற கூஸ் பம்ப்ஸ் இருக்கு தெரியுமா. இந்த இடத்துல போலீஸ் அத்துமீறி அவங்கள அரெஸ்ட் பண்ணது இல்லீகலா அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. யார்கிட்ட? நம்ம கல்வித்துறை அமைச்சர்கிட்ட. அவர் பீஸ்ஃபுல்லா ப்ரொடெஸ்ட் பண்ணணும். அது ப்ரொடெஸ்ட்ல நாங்க எப்பவுமே எதிர்க்க மாட்டோம். எனக்கு என்னன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு பதில் இப்படி சொன்னாரு. என்னன்னா ஜந்தர் மந்தர்ல அவங்க வந்து ஒரு இடத்த செலக்ட் பண்ணி போராட்டம் பண்ணுகிறாங்களாம். அது வந்து பீஸ்ஃபுல் போராட்டமா. நம்ம சென்னையில திடீர்னு வந்து ரோட்ல உட்காந்துட்டாங்களாம். அது வந்து பீஸ்ஃபுல் இல்லையா? கேட்டா தரலையா தெரியுமா? அந்த SFI ஸ்டூடெண்ட் வந்துட்டு பேட்டி கொடுக்குறாங்க. நாங்க ரெக்வஸ்ட் பண்ணி பாக்குறோம், எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா உங்களுக்கு? அதுல சுந்தர் பிச்சையத்தன்னு சொல்லிட்டு அப்படியே அமெரிக்கா பிச்சையத்தை பின்னாடி ஒரு என்ன டிஃபரன்ஸ்? டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் என்ன டிஃபரன்ஸ் காட்டுறாங்க இதுல? அப்படியே சேம். பின்னாடி வந்து ஒரு விஷயம் பண்றது, மீடியாவில் வந்து அப்படி வேற மாதிரி நல்லவங்க மாதிரியே பேசுறது. நாடக மேடையில தான் அவங்க வந்திருக்காங்க. அவங்க தலைவர் எப்படியோ அவ்வளியே சிஷியர்கள், அவ்வளியே ஆடுகள். அதாவது சரி ஓகே இதாவது பரவாயில்லைங்க. நம்ம தாவேக்கா வந்துட்டு குறுகிய வட்டத்துல நினைச்சிட்டு இருந்தோம். இது குறுகிய வட்டம் இல்ல, நம்ம தமிழ்நாட்டை தாண்டி வடநாட்டுக்கும் போயிருக்கு. அந்த வடநாட்டுல இருக்க ஒரு ஹிந்தியில ஒருத்தர் பேசுறாரு, சார்ஜி மேரே பியார் விஜய் சார் அப்படின்ற. என்னடா இது இவ்வளவு பேசுறாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, சார் நான் ஜந்தர் மந்தர்ல இருந்து இருக்கேன் சார், இங்க வந்து பசங்களை போட்டு அடிக்கிறாங்க சார். சார் உங்க மேல எனக்கு ரொம்ப லவ் சார். நீங்க இந்த லவ் எங்க லவ் வந்துட்டு நீங்க பாத்திருக்கீங்க. ஆனா உங்க லவ் நாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுல மட்டும் தான் பாத்திருக்கோம். நீங்க இந்தியா முழுக்க நீங்க வந்துட்டு எங்களுக்காக பேசணும் சார். நீங்க ஜந்தர் மந்தருக்காக ஒரு குரல் கொடுங்க சார். இங்க வந்து நில்லுங்க சார். இங்க எல்லாரையும் அடிக்கிறாங்க சார். நீங்க வந்துதான் நான் உங்களை வந்து துப்பாக்கி படத்துல பார்த்த மாதிரி நீங்க ஆக்சுவலா நீ அந்த ஆலப்புறம் தமிழ் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க இருப்பா தெரியுமா? பஞ்சாப்ல தான் இருப்பாரு. ஓ அது சிங்க தான் ஒரு மாமா டான்ஸ். ஆமா அது ஓகேங்க, அது படங்க. ஆனா ரியாலிட்டியில வந்துட்டா நம்மளாச்சு, அதாவது நம்ம அணிலாச்சு அது படம் கொஞ்சமாவது புரியும். ஆனா அங்க அவங்க நம்பிட்டாங்க. ஐயோ அவர் ஹீரோப்பா, அவர் வந்தா இங்க எல்லாரையும் ஓட விடுவாரு. ஒரு ஷாட் தான் அடி, இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி, எல்லாம் பறந்து போயிடுவாங்க. ஜந்தர் மந்தர்ல இவர் மட்டும் தான் போய் நிப்பாரு. இவருக்கு பின்னாடி ஒரு படம் வந்து நின்றோம். ஸோ அவர் வந்து கீழே கமெண்ட்ஸ் பார்க்கணுமே, எஸ் சார் யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் சார். சார் இஃப் யூ கம் எவ்ரிதிங் வில் பி சால்வ் சார். நீங்க வந்தீங்கன்னா எல்லாமே இங்க முடிஞ்சிடும் சார். ஏய் அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. இப்போ எங்க ஊர்ல, அதாவது தமிழ்ல சொல்றேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு ஜந்தர் மந்தர்ல மாஸ்க் கட்டி கேப் போட்டு போயிருக்கோம். அவரை கண்டுபிடிக்கும். அந்த ஜல்லிக்கட்டுல நடந்த போராட்டத்துல பண்ண மாதிரி இப்பவும் அவர் பண்ணிட்டு இருக்காரா? ஓய் சொல்றாங்க. நீ வேற அது யாரோ அந்த யூடியூப் பத்திரிகையில எல்லாம் உட்காந்து பேசுவாங்க பத்தியா? அதுல ஏதோ செந்தில் அஜித் யாரோ ஒருத்தருக்காப்ல, அவங்களோட செய்தி தொடர்பாளர். ஓகே சரியா? அவர் ஆல்ரெடி அர்ஜுன் மாதிரி பெரம்பூர்ல வந்துட்டு இவர் நைட்ல போயிட்டு வருவாராம். அதே மாதிரி ஜந்தர் மந்தர்ல இவர் செப்பரேட்டா ஒரு அப்பப்போ போயிட்டு வச்சுட்டு இத்தனால வெளியில வரலையே, ஒரு வேளை ஜந்தர் மந்தர்ல தான் இருக்காரோ? மேபி அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே மேபி யாரா அடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ பாவம்டா, நம்ம தப்பா பேசுறோம்டா. சரி டிவிக்கு உங்களுக்கு தெரியுமா அவர் இப்போ சிஎம் ஒரு படத்துல ஆக்ட் பண்ணார்ல? ஆமா, அந்த படம் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு. ஜனநாயகம் இல்ல, அதுக்கு முன்னாடி கட்சி சுந்தர் பிச்சை கேரக்டர் மாதிரி ஒரு படம் வச்சிருக்காங்க. அதுதான் கேவலம். அதுல என்ன பண்ணாங்க, ஒரு சீன் இருக்கு. அவர் மட்டும் தனியா ஒரு வண்டியில போட்டு 10 போலீஸ் கூட சண்டை போடுவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊருக்குள்ள கூட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு 100 போலீஸ் சண்டை போடுறதுக்கு. இன்னும் டெய்லி 3 நாளா சண்டை போட்டுக்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர். 3 நாளா இல்ல, இப்போ யாரோ ஆஸ்திரேலியாவுக்குலாம் போயிருக்காங்க. அங்க ஒரு பத்திரிகையாளர் பப்ளிக் எல்லாம் சந்திச்சு பேசியிருக்காங்க. பிறந்த நாளாமே ட்ரீட் ஏதோ இருக்காங்க, எனக்கு அதை பற்றி தெரியல இல்லையா? ஓகே சரி ஓகே, யார் எப்படி வேணா இருக்கட்டும் சார். உங்களை நம்பி பல அனில்ஸ் இருக்காங்க நார்த் இந்தியாலையும். சவுத் இந்தியாவில் எல்லா அனில்ஸும் நாளைக்கு அது நைட் ஷோவில் தேட்டரில் போயிட்டு விசில் வச்சுட்டு டார்ச் லைட் வச்சுட்டு வா. அது எனக்கு ஒரு, நான் உண்மையிலே நடிக்கிறாங்கன்னு நினச்சேன். அதாவது விஜய் எனக்காக முட்டு கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். இது அது இல்லை, கீழ்ப்பக்கத்தில் போயிட்டு அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க ரியலாக வெளியில் வரணும்னு ஆசைப்பட்டு அவங்க அங்கே சேர்த்துருக்காங்க. அவங்க ரியலாக வெளில வந்துருவாங்க. ஆனால் இவங்களை ரியலாகவே வெளில வர வைக்கவே முடியாது. அவங்க வெளியே வர விட மாட்டாங்க. அப்போதானே இவங்க பாலிடிக்ஸ் பண்ண முடியும். பாலிடிக்ஸா? நீ வேற, நான் அந்த பாலிடிக்ஸே தனியாக வைத்து பார்க்குறேன். இந்த ஒரு டீமே வந்து பாலிடிக்ஸ் இல்லை. இந்த பாலிடிக்ஸ்லேருந்து தோற்று வெளில வந்தால் கூட இவங்களை திருத்த முடியாது. இவங்களை திருத்தினா இவங்க பாலிடிக்ஸே பண்ண முடியாதுன்றேன். உங்களுக்கு புரியலையா? இவங்களாம் திருந்திட்டாங்கன்னா இவங்களுக்கு யார் பாலிடிக்ஸ் பண்ண முடியும்? சத்தியமா திருந்த மாட்டாங்கன்ற நான். புரியுதா? இவங்களுக்கு வந்துட்டு அதாவது ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ண சொல்ல அவங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அதாவது சிப் எடுத்து சொருவிருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமில் சர்ன்னு ஏறிட்டு இருக்கோம் மண்டைக்கு.
அது வந்துட்டு டிலீட்லாம் பண்ண முடியாது. இது ஒன் டைம் சைனா பீஸு, சரியா? அது இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக் அது உடஞ்சி அது போனாதான் உண்டு. அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பீஸ்லாம் எங்கே போகணுனாக்கா இந்த ஒயின் ஷாப்புக்கும் தேட்டருக்கும் போயிட்டு 10 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது, 20 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சண்டை போடுங்க. தேட்டரில் போனால் 1000 ரூபா, 100 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது, 200 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது, சண்டை போடுங்க. இது ரெண்டுத்துக்கும் வந்து நியாயம் கேட்குற மாதிரி வந்துட்டு ஒருத்தர் மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து பேசுவார், இன்னொருத்தர் வந்துட்டு ராஜமோகன் சார் வந்து பேசுவாப்புல. இந்த மாதிரி பிஸி ஆனந்தா இன்னைக்கு நாளைக்கு பிஸியாக இருப்பார். ஸோ அவர் வந்து பேசினார், எல்லாரும் ஜனநாயகத்துக்கு வாங்க. சரிங்க, இந்த ஆட்டு மந்தையில ஒரு நல்ல லீடர். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த ஸ்பிளிட் ஆகுது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பிக்கை இழக்காம என்னதான் அடிச்சாலும் நாங்க ஒன்னா இருப்போம், இந்த விஷயத்துக்கு தீர்வு காணாம போக மாட்டோம் அப்படின்னு நின்னாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு யார் முக்கியமான சப்போர்ட் வரணுமோ எல்லாரும் இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு நம்பிக்கை வந்தது எப்போ அந்த சிங் வந்தாங்களா, அது ஒண்ணு. அவங்களுக்கு தொடர்ந்து ஆர்மி மேன்ஸ் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட் நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறமேட்டு ஒன்றும் கொண்டு வருவாங்க, மாற்றம். இதுக்கப்புறம் கண்டிப்பா ஒண்ணா மாறும். இந்த பாயிண்ட்ல தான் சாரி அபிஜித் தீப்கேல அவர் வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்து சில ப்ரெஸ் மீட்ல ஒருத்தர் கேட்குறாங்க, சார் இப்போ உங்கள் டிமாண்ட் வந்துட்டு தர்மேந்திர பிரதானை வந்துட்டு ரிசைன் பண்ண வச்சுட்டா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுமா அப்படின்னு கேட்க சொல்ல அவருக்கு வந்துட்டு அதான் நீங்கள் எந்த இடத்துலேருந்து வரீங்க, ஒரு ப்ரைவேட் செக்டரில் வேலை செய்கிறேன் சார். சரி, ஓகே. உங்கள் கம்பெனியில் இப்போ உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது, மற்ற எம்ப்ளாயிஸ் தான் செப்பரேட்டாக இருக்காங்க. உங்கள் டீமுக்கு கீழே இருக்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அக்கௌண்டபிலிட்டி யார் எடுப்பா? இப்போ கம்பெனி யார் மேலே ஆக்ஷன் எடுக்கும்? என் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கும். சரி, ஏன் மற்றவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க? ஆக்சுவலி இப்போ என் மேலே ஆக்ஷன் எடுத்தால் நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் உள்ள பயம் வரும், மற்றவங்களுக்கு பயம் வரும் என் மேலே ஆக்ஷன் எடுத்தா. சேம் தான். அதே மாதிரி தான் இங்கே ஒரு மினிஸ்டர் கீழே வந்துட்டு நீட் எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்கு, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்ல மற்ற மினிஸ்டர் ஆல்ரெடி பயம் வரும். இன்னைக்கு பயம் இல்லாமல் இருக்காங்க. அந்த பயத்தை இந்த தப்பு தொடராது. அதுதான் மெயின். வருவாங்க, கேட்பாங்கன்றது வரணும். ஸோ இதுக்காக தான், மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல கிளியராக சொல்கிறாப்புல. அவரை பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்காது. அவ்வளோதான். ஒரே ஆன்சர்ல வாயை மூட்டாங்க. இந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸ் ஒருத்தவங்களும் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கணும், அவங்களா எடுத்துக்கணும். சரி, ஓகே. நம்ம நாட்டில் வந்துட்டு நிறைய மாற்றம் வர்றதெல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கு. மக்களே நீங்க சொல்லுங்க, அதாவது டிவிகே மாதிரி அரசியல் வேணுமா, இல்லை சீமான் அண்ணன் மாதிரி அரசியல் வேணுமா, இல்லை சிபிஜே மாதிரி ஒரு டீமோட சேர்ந்து அரசியல் பண்ணணுமா? தமிழ்நாடு இதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்ன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்தியாவும் எப்படி இருக்கணும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.